பூண்ல இப்படி ஃபங்கஸ் வந்தா பலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நல்லா கழுவி பயன்படுத்தலாம். ஆனா அது சேஃப்? பூண்டின் மேலே காணும் இந்த கருப்பு அல்லது சாம்பல் தூள் பொதுவாக ஃபங்கஸ் growth. இதற்கு காரணம் மாய்ஸ்சர் மற்றும் லாங் ஸ்டோரேஜ். பூண்டில் வளரும் ஃபங்கஸ் சில நேரங்களில் ஆஸ்பர்குலஸ் பெனிசிலியம் அல்லது பிளாக் மோல்ட். பூண்டு நீண்ட நாட்கள் ஸ்டோர் செய்தால், ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்தால், ஏர் சர்க்குலேஷன் இல்லை என்றால் ஃபங்கஸ் வளரும். பல ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. நல்லா வாஷ் பண்ணினால் போதும்னு நினைப்பாங்க. ஆனால் ஃபங்கஸ் சர்ஃபேஸ் மட்டும் இல்ல. ஃபங்கஸ் ஸ்போர்ஸ் பூண்டு உள்ளேயும் பரவலாம். அதனால் வாஷிங் மட்டும் சேஃப் அல்ல. சில ஃபங்கை உற்பத்தி செய்யும் மைக்கோடாக்சின்ஸ், இவை ஃபுட் கண்டாமினேஷன் மற்றும் ஸ்டமக் இரிட்டேஷன் ஏற்படுத்தலாம். பலர் நினைப்பது குக் பண்ணினால் ப்ராப்ளம் இல்ல. ஆனா சில ஃபங்கல் டாக்சின்ஸ் ஹீட்ல கூட முழுவதும் அழியாது. பூண்டில் இந்த சைன்ஸ் இருந்தால் பிளாக் ஸ்பாட்ஸ், ஒயிட் மோல்ட் அல்லது ராட்டன் ஸ்மெல் அப்படின்னா த்ரோ அவே செய்ய வேண்டும். ஃபுட் சேஃப்டி ரூல் என்ன சொல்றதுனால், விசிபிள் மோல்ட் இருந்தாலா அந்த ஃபுட் ஐட்டம் பயன்படுத்தாம டிஸ்கார்ட் பண்றது தான் சேஃப்.